அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை பொழுதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பொண்ணு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு காய்கறி வாங்கும்போது கவர் தருவாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். மல்லிகை பொருட்கள் ஹோல்சேல் ஷாப் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட். வீடியோ டைட்டில் கண்டென்ட் என்ன இது? பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் வந்து எட்டி எட்டி பார்ப்பான். அவனும் வந்து ஏதாவது வேலை செய்யிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அன்றைக்கி அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே இப்போ வந்து ஒரு கூடையில் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். மரவள்ளி கிழங்கு, அதுக்கு அடுத்தது பிடிக்கரணை, உருளைக்கிழங்கு, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இஞ்சி, 2 மாம்பழம், அது மாதிரி சில சின்ன விஷயங்கள் தான் வந்து நான் அடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு புக்கு வந்து படித்து காமிச்சால, அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தொடங்கும் போது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எல்லாமே டைட்டில் எழுதி தான் வீடியோலாம் போடுவேன் ப்ராப்பராக. இப்போ அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்பரே இல்லாமல் வந்து வீடியோ வந்து ஏனோ தானோன்னு தான் நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அது எனக்கே தெரியுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் பிளாஸ்டிக் பிளேட் இருக்கும், அதுதான் வைப்பேன். அது காணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா மண்பானையில் ஒரு கிண்ணம் இருந்துச்சு, அதை வச்சுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்லான்ட்டு சுட்டுட்ருக்கேன். அப்புறமா கார சட்னி வந்து நைட்டு வந்து வச்சுருந்தேன். வெங்காய சட்னி, சின்ன வெங்காய சட்னி, அதான் வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறேன். அது ஒரு ஆளாக இருந்தால் சமைக்கிறதுக்கே தோணாது. நான் திரும்பி இப்போ மத்தியானம் வந்து தோசை சாப்பிட்லான்னு வந்துட்டேன். தோசையும் அந்த கார சட்னி வச்சு சாப்பிட்ருவேன். சாம் வந்து இப்போ தான் அம்பத்தூரில் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சு, லேட்டாக தான் இப்போ சாப்பிட்ற மணி 4 o'clock ஆகுது. சாம் வந்து அம்பத்தூரில் ஏதோ சவாரி போயிருக்காங்க போல், அங்கே இருக்கிறாங்க, அங்கே இது வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னா, இருங்க எங்கள் கேமராவே ஒரு கஷ்டத்தில் இந்த சைடு வச்சு பேசுகிறேன். என்ன ஆச்சுன்னா, நகராட்சியிலேருந்து ஆள் வந்தாங்களா, தலைக்கு குளித்தேன், அதான் ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்குது. நகராட்சியிலேருந்து ஆள் வந்தாங்களா. ஆள் வந்துட்டு என்ன சொன்னாங்களா, செடி தண்ணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொட்ட சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலுமே இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் தான் செடி நிறையா வச்சுருக்கனால எங்கள் வீட்டுக்கே வந்து இந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து சும்மா டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு டார்ச்சர்னு இல்லை, சொல்கிறத நியாயமாக சொல்லணும்ல. ஏசிக்கு வந்து பக்கெட் வச்சுருக்கோம், அதில் வந்து தண்ணி வந்து ஃபுல் ஆகிடும். அந்த தண்ணியை என்ன பண்ணுவார்னா, சாம் கால் கழுவார், இல்லைனா வெளியில் எடுத்து ஊற்றுவோம், அது மாதிரி பண்ணுவோம். ரோடு ஃபுல்லாக நாய் வந்து அவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு. வெளியில் கூட போக முடியல. சின்ன குழந்தைங்களுக்கு கூட்டு போனால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. எனக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஏன்னா ரோடெல்லாம் எதுவுமே சுத்தமாக இல்லை. செடி நாங்கள் வச்சுருக்கோம். செடி வந்து எதுக்கு வச்சுருக்கோம், நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து மரம் வளங்க, செடி வளங்குங்கிறீங்க, நாங்கள் செடி வச்சுருக்குறோம். மழை பெஞ்சு பக்கெட்டில் தண்ணி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எங்கள் பக்கெட்டில் எதுவுமே தண்ணி இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி சொன்னாங்க, அதுலேருந்து சாம் எல்லா பக்கெட்டையுமே கவுத்து போட்டுருவார். அப்போ தண்ணி நமக்கு நிற்காது. வந்துட்டு வந்து பூ நாங்கள் போல் அது இங்கிலீஷ்கார ஆண்டி இருக்காங்களா, அவங்க வந்து சொன்னாங்க தோசை, அதுக்கப்புறமா மாம்பழம், இதுதான் நான் சாப்பிட போகிறேன். இப்போ ஒரு மாம்பழம் சாப்பிட்டா அப்படியே வயிறு ஃபுல்லாகிடும். அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். இப்போ நான் சாப்பாடு செய்யணும், குழம்பு வைக்கணும். இதில் வேற கரண்ட் வேறு கட் ஆகிடும், அதுதான் இன்னும் டேஞ்சரஸ். சிலிண்டர் வந்து புக் பண்ணியாச்சு, சீக்கிரமாக வந்துடும். நம்ம அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்க்கலாம். சாம் இருந்தால் தான் இதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா பாத்திரத்தையும் வெளில போட்டு கழுவி கிச்சனில் வந்து எடுத்து வைக்கலான்னு சாம் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். மாம்பழம் தோசை தான் சாப்பிட போகிறேன். நாங்கள் கட் பண்ணிட்டேன், இப்போ அவிக்கணும். நைட்டுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது. அதாவது ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார் இருந்துச்சு என்கிட்ட, அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இந்த கிழங்கு தான் நைட்டு வந்து ஒரு நல்ல ஒரு காஃபி கிழங்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாமுக்கு வந்து ரைஸ் இருக்குது, சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும்.
இந்த ரொட்டீன் வந்து ஒரு சின்ன ரொட்டீன் தான், ஆனால் கொஞ்சம் ஏதோ நான் என்ன பண்ணுறேன்னோ அதை காட்டிருக்கேன். ஓகே, கிச்சன் போகலாம். கிச்சனுக்கு போகலாம். என்னுடைய குட்டி வீட்டில் நான் எப்படி என் லைஃப்பை மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களாங்க. ஹாப்பி தான். நம்ம அப்படியே பழகி ப்ராக்டிஸ் பண்ணணும். இருக்கிறதே குறை சொல்லிட்டு இருக்கிறத விட. அதாவது இது வந்து குட்டி வீடுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஃப்ரீயாக வசதிகள் இல்லை, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, பகலில் தான் பண்ண முடியும். கதறம் திறந்து வச்சுட்டு போதுமாங்க மஞ்சள்? போதும். ஓகே, அவ்வளோதான். சார் திடீர்னு வந்துட்டார். குட்டி சார் வந்துட்டார். கேப்ரியல் லிவிங் ஸ்டாண்ட். அது ஆட்டம் போட்டுங்கிறாங்க, திங்கு திங்கு திங்கு. அவர் ஒரு லேவி. ஜான் ஜப்ராஜ் பாட்டு கேட்டு தான் தூங்குவான். கேபி லிவிங் ஸ்டாண்ட் மேலே இருக்கான். நம்மளும் பாட்டு கேட்டு சந்தோஷம் போடுவோம். அது பாட்டு கேட்டு தூங்கும். எபினேஸ்வரர் சாங் கேட்டு தூங்கிடுவார் அவர். சீக்கிரம் வந்துடுங்க. மேம் வந்து துணி காய் போட்டதை எடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி காயும்? வெயிலே அடிக்கல. நான் வீடியோவில் மொட்டையாக சொல்லி வச்சிருக்கேன். அந்த நகராட்சியில இருந்து வந்தாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒயின் ஷாப் கிடக்குது, அங்கங்க பாத்ரூம் இருக்கானுங்க. இல்லம்மா, அவங்க வந்து இது வந்து வேஸ்ட் ஆகுமா? நான் விசாரிச்சேன், வந்து வேஸ்ட் ஆகல. அன்னைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு கொசுமந்து வச்சுட்டு எங்க 20 ரூபா வாங்கி போயிட்டாரு. அவரு தானே, அவரு காசு 20 ரூபாய்க்காக சொல்லியிருப்பாரு, இது குத்தா கொஞ்சம் மருந்து வச்சுட்டு. அது வேஸ்ட் தான். எப்படி விசாரிச்சிங்க? இந்த ஆண்டி கிட்ட. ஆண்டியை பாத்தீங்களா? இந்த ஆண்டி கிட்ட கிடையாது. இந்த ஆண்டி கோழி ஆண்டி. அவங்க வீட்டுக்கு கேட்டாங்க, நான் காசு கேட்டாங்க 20 ரூபா. அது பேசினாங்க. அப்புறம் கேட்டுங்க, அத அவங்க என்கிட்ட 20 ரூபா வாங்கி போயிட்டாரு. மழை வரும் போல. ஜோசப்போடைய செல்லு. மழை 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 மழை. தம்பி நைட்டு ரேபிட்டோ ப்ரோட்டேட் அது மாதிரிலாம் ஓட்ட போவான். சாமும் ஓட்டுவாங்க அதே மாதிரி. அவன் வேலை முடிச்சுட்டு போவான். அன்னைக்கு செம்ம மழை. 15,000 ரூபாய் மொபைலை கண்டமாக்கிட்டான். மழையில் நனைஞ்சி மொபைலே போயிடுச்சு. ஜோசப்து ரெடி பண்ண முடியாதாங்க அந்த மொபைல்? டிஸ்பிளே மாற்றினா ரெடி ஆயிடுமா? லோக்கல் டிஸ்பிளேனா 2000 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வரும். ஒரிஜினல் டிஸ்பிளேனா எப்படி 5000? புலம்பிட்டு இருந்தான் ஜோசப். என்ன பண்ண, மழையில அதான் வெளியில போக கூடாது. இதுல செடி இருந்துச்சு, எங்க போச்சு? இதுக்குள்ளதான் இது கட்டாலே. ஐயோ எங்க இதுல எனக்கு அந்த செடி வைங்க. ரோஸ் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம் நம்ம. அந்த செடி, அந்த எது சொல்றேன் தெரியுதா? பிரேம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோமே, அது வச்சு கொடுங்க. எங்க போறீங்க? எங்க போறீங்க சொல்லிட்டு போங்க. பிரதீபாக்கா வீடியோ பார்ப்பாங்களா? எங்க போறீங்க? எங்க மம்மியை பார்க்க போறாரு. என்னை கூட்டு போங்க. நான் எப்பவுமே கேட்பேன், என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாரு. எங்க மாமியார் வீட்டுக்கு சாம் தான் கூட்டு போக மாட்டாரு. மாமியார் வீட்டுல மாமியாரே இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிட்டு. எங்க அம்மாவை பார்க்க கூட்டே போக மாட்டாரு. ஏய் பூத்திருக்கியாப்பா? கிழங்குல மண் இருக்கும்ல, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மண்ணெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே வைக்கிற கூடையெல்லாம் எடுத்து வச்சுருவேன். வந்து எனக்கு இந்த ஸ்டாண்ட் கொடுத்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டு. இந்த பென் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பென் வைக்கிறது. நான் என்னென்னா இந்த பிளேட்டுக்காக நான் ரொம்ப நாளாக ஸ்டாண்ட் வந்து தேடிட்டுருக்கேங்க. எனக்கு கிடைக்கிது, ஆனால் அந்த பிளேட்டுக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டெல்லாம் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்னால் வாங்க முடியவில்லை. ஆனால் இது பேரெல்லாம் தெரியும் போல். இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா யூடியூப் பேரெல்லாம் வச்சு காட்டலாம் போல். பெண்ணு நல்லா இருக்கே. அதனால் சரி, இதை பார்த்தோன்னே எனக்கு பிளேட் வச்சிடலாம், பிளேட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு. இதை பாருங்கள், யூடியூப் பெண்ணை எல்லாம் இருக்குல்ல, நம்ம ஒரு பந்தாக்க வைக்கணுன்னா இப்படி வச்சுக்கலாம். ஹேய், நல்லா இருக்குல்ல? யூடியூப்னு தெரியும் நமக்கு. யூடியூப்பு, ஜோஸ் ஆப் இதெல்லாம் நம்ம இருக்கனால
பார்த்தீங்களா? ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறோம்ல, அதுவும் இது வேற ஓட்டு வீடா, செம்மையாக வேத்து கொட்டுது பயங்கரமாக. ஓ முடியலடா சுவாமிங்கிற மாதிரி. நாளைக்கு சர்ச்சுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ட்ரெஸ். பிளேட் ஸ்டாண்டு ஹோல்டர் வந்து எதுக்கு வாங்கலான்னா, அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நம்ம கார்டில் பே பண்ணால் தான் அந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு கையில் வந்து சேரும். அது மாதிரி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து அந்த பிளேட்டு ஹோல்டர் வந்து வாங்கவே இல்லை. பெண்ணு வச்சா தான் அழகாக இருக்குன்னு சாம் சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா லாஸ்ட்டாக பெண்ணு வச்சு அதில் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்ருக்கேன். எங்களுக்கு பவர் கட்டு அதிகமாக இருக்கனால டிவியெல்லாம் பார்க்கவே முடியாது எங்கள் வீட்டில். இன்றைக்கி அது ஒரு நாள் தான் பார்க்க முடியும். கிழங்கு ரெடி ஆகிருக்கோம், போய் இருக்கலாம். 10 minutes தான் வச்சோம். அப்போ இறங்கி 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 கதவே போட்டல நான். ஓகே ஆஃப் ஆகிதான் இருக்கு. சரி நின்றுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆள்வழி கிழங்கு மரவள்ளி கிழங்குன்ட்டு இந்த கிழங்கை வந்து ஒருத்தங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தேன். அது எப்படி செஞ்சேன்ட்டு நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லலை. ஆனால் நான் என்னென்ன பண்ணேன்ட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தேங்காய், வெங்காயம், காஞ்ச மிளகா, ஜீரகம் இதெல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நார்மலாக நம்ம கடுகு எண்ணெய் போட்டு தாளிப்பை பார்த்திங்களா, தாளிச்சிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணி கிளறி இந்த கிழங்கையும் போட்டு கிளறினோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேணால் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து அந்த கிழங்கு எப்படி செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாம் வந்து எப்படி சாப்பிடுவாருன்னா அதில் வந்து தேங்காய், சுகர் அது போட்டு பிசைஞ்சு வந்து சாப்பிடுவாங்க. இந்த கிழங்கு வந்து சில பேர் ஒரு விதமாக சாப்பிடுவாங்க. நல்லா மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. நல்லா சுட சுட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லைனா தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து சென்னையிலேருந்து ஏதாவது வாங்கி அனுப்பணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வாங்கி அதை கொரியர் வந்து பண்ணுவோம். இல்லைனா எந்த பொருட்கள் வேணாலும் உங்களுக்கு அது வாங்க முடிஞ்சு எங்களால் அனுப்ப முடியும்னா நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளை காண்டாக்ட் பண்ணி நிறைய பொருட்களெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு. இல்லைனா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, இங்கே வந்து யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் எங்களால் பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு வந்து கிஃப்ட் வந்து பண்ண முடியும். அது மாதிரி எல்லாமே செடியாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஏதாவது திங்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்கி அனுப்புகிறோம். அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி நாங்கள் வந்து கொரியர் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரபிடித்து நடத்தி சென்றே, ஆதரவாய் வந்திரே கரபிடித்து நடத்தி சென்றே. உம்மை விடனா வேற யாரை